தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. நித்திய பாதுகாப்பு. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகம் அதன் எல்லா மகிமையோடும் வேஷத்தோடும் கடந்து போகிறது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் நம் ஆத்மாவை சீரழித்து நாசம் செய்ய எதிரி பயன்படுத்தும் காரியங்கள். இச்சையும் பெருமையும் ஒரு ஆத்மாவை நித்திய அழிவிற்கு நேராக நடத்தும் இரட்டையர்கள். தேவனுடைய சித்தமோ நித்தியமும் நிரந்தரமும் அழிவற்றதும் அழிக்க முடியாததுமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின் அடித்தளத்தையும் எல்லையையும் வேதாகமம் நமக்கு வழங்குகிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்வது என்பது நம்முடைய வாழ்வின் புதிய தன்மையை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதாகும். நாம் முழுமையாக அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தி அழைத்து செல்லப்படும் போது நாம் ஜீவனுள்ள தேவ சித்தமாக மாறுகிறோம். தேவ சித்தம் இன்னும் ஒரு போராட்டமாய் தோன்றாது. அது உங்களில் ஒரு பங்காகவும் நீங்கள் அதில் ஒரு பங்காகவும் மாறுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழவும் அசையவும் சுவாசிக்கவும் தொடங்குகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆனால் தேவ சித்தமோ மிகவும் சிறப்பான அதிசயமான ஒன்றாகும். அது நம்மை பராமரிக்கும். அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது பாதுகாக்கும் அரணாக இருக்கிறது. அதுவே நித்திய பாதுகாப்பிற்குரிய திறவுகோல். தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ்வதை விட மேலான பாதுகாப்பு ஒன்றுமில்லை. நம்முடைய ஆழ்தத்துவத்தில் வல்லமையான பகுதி நம் சித்தம். தேவனுக்கும் அப்படியே. அது உங்கள் ஜீவனாக மாறும்போது ஒன்றும் அதை கடந்து வந்துவிட முடியாது. நீங்கள் மிகவும் வல்லமையுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். தேவனுடைய சித்தம் கொண்டு வரும் மாற்றம் நித்தியமானது. கடைசி நாட்களில் வாழும் நமக்கு, நம்மில் அநேகருக்கு நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற கவலை ஏற்படுகிறது. இந்த நித்திய பாதுகாப்பிற்கு திறவுகோல் தேவனுடைய சித்தமாகும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் கவலைகளை கீழே வைத்துவிட்டு தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவதே ஆகும். அதுவே நமக்கு நித்திய பாதுகாப்பு. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.